கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் பொருட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போலவே நாம் ஞானத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சாலமோனை போல நீதிமொழிகள் 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் அந்த ஞானத்தை தேட வேண்டும் என்றால், கேட்க வேண்டும் என்றால், பிரசங்கி 7:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் கேடகம், திரவியம் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தருவும், இதுவே அறிவின் மேன்மை. அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஜீவனை உடையவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அந்த ஞானம் யார் என்றால் கிறிஸ்து இயேசுவே. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் என்ன இருக்குன்னா, கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறதா. அதனாலே அவரிடத்திலே கேட்டு நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்போம். யாக்கோபு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஞானத்தின் நன்மையை நாம் பெற்று இந்த உலகத்திலே அறிவோடும் தேவ பயத்தோடும் தேவ ஞானத்தோடும் புத்தியோடும் நாம் ஜீவிக்கும் பொழுது ஒருவரும் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார்கள், ஒருவரும் நம்மை குற்றப்படுத்த மாட்டார்கள். ஆமே. கர்த்தர் நல்லவர். இப்படியாக இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சர்வ நன்மைகளுக்கும் சர்வ ஞானத்திற்கும் உறைவிடமாம் என் இயேசுவே. சர்வ நன்மைகளுக்கும் சர்வ ஞானத்திற்கும் உறைவிடமாம் என் இயேசுவே. உம்மை நான் துதித்திடுவேன், நிதமும் பரனே மண்ணில் நான். உம்மை நான் துதித்திடுவேன், தினமும் பரனே மண்ணில் நான். பரனே என் அடைக்கலமே, என் கோட்டையும் லனுமாவாம். பரனே என் அடைக்கலமே, என் கோட்டையும் பலனுமவர். நாதன் திருக்கரம் தேடி என்னை அருகில் அணைத்து ஆற்றுவாம். நாதன் திருக்கரம் தாங்கி என்னை அருகில் அணைத்து தேற்றுவார். சர்வ நன்மைகளுக்கும் சர்வ ஞானத்திற்கும் உறைவிடமாம் என் இயேசுவே. சர்வ நன்மைகளுக்கும் சர்வ ஞானத்திற்கும் உறைவிடமாம் என் இயேசுவே. உம்மை நான் துதித்திடுவேன், தினமும் பரனே மண்ணில் நான். பரிசுத்தாவியால் நிறைந்து அனுதினமும் என்னை தேற்றினே. பரிசுத்தாவியால் நிறைந்து அனுதினமும் என்னை தேற்றினே. அடியேனும் பாதமண்டை அமர்ந்து சாருவே நிதமும். அடியேனும் பாதமண்டை
ஞானத்திற்கும் உறைவிடமாம் என் இயேசுவே. சர்வ நன்மைகளுக்கும் சர்வ ஞானத்திற்கும் உறைவிடமாம் என் இயேசுவே. உம்மை நான் துதித்திடுவேன் பரனே நிதமும் மண்ணில் நான். உம்மை நான் துதித்திடுவேன் பரனே நிதமும் மண்ணில் நான். ஆமென். ஞானம் அறிவு பொக்கிஷத்தை அடங்கி வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இன்றைக்கு எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்திலிருந்து விடுதலையாகும்படியாக, அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவு பெருகும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் அது பரத்திலிருந்து இறங்கி வந்து பிள்ளைகளுக்கு தேவையான சகல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க போதுமானவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எக்ஸாம் நேரத்துல பயத்தோடு திகிலோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்போம். அந்த பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் ஞானத்தையும் அறிவையும் தேவ பலத்தையும் அவர் உண்டாக்குவார். பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் நேரத்துல வருகிற எல்லா பலவீனத்திலிருந்தும் அவர் விடுதலையாக்கி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.